வா டாக்ஸி வா. ஆ உனக்குன்னு நான் ரெடி பல பேரை தூக்கின்னு ஊரை சுற்றுவோம் வா. ஆச்சு ஊரை சுற்றுமா பல பேரை தூக்கின்னு அவங்களோட இடத்துக்கு போயின்னு காசை வாங்குவோம், ரேட்டிங்கை வாங்குவோம் வா. சுந்தரி வாச்சி வா டாக்ஸி வா டாக்ஸி வா டாக்ஸி வா டாக்ஸி வா. ஐயா என்னடா எது இந்த வீடியோவில் எதுனா அப்படி சொல்கிற? இந்த வீடியோவில் எதை பற்றி அப்படின்னு பொறுமையாக நீ சொல்லவே மாட்டியானா? இன்ட்ரோ கொஞ்சம் நம்மளுக்கான சேனலுக்கு இந்த இன்ட்ரோ தான் செட் ஆகுது. நம்ம கொடுக்கல இன்ட்ரோக்கு இதான் செட் ஆகுது. ஓகே டாக்ஸி பாஸ், அதுவும் ரோப்ளாக்ஸில் இப்போ நம்ம டாக்ஸி எடுக்கணும், நம்மளுக்கான ரேட்டிங்கில் உள்ளவங்களை ஏற்றணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கம்பெனி வேறு இருக்கும் போல இருக்கு. இல்லை பார்ட் 2 எப்படி இருக்கும்னு தெரில. நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற கேம் தான். கொஞ்சம் ஹையஸ்ட் ஃபோனுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், லோவஸ்ட் ஃபோனுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, ஒர்க் ஆகும். என்னோடய லோவஸ்ட் தான். என் அக்கா ஃபோனில் ட்ரை பண்ணேன், நல்லா ஸ்மூத்தாக போணுச்சு. ஆனால் அது வந்து புரிஞ்சிச்சு கரெக்டாக. சரி அக்கா படம் பார்த்துக்கிட்டு இருக்கே, அந்த டைமில் சார்ஜர் போட்டுருந்துச்சு. அந்த டைமில் எப்படி இருக்குன்னு வேலான்னு போனான். போய் வரத்தனை பிக்கப் பண்ணிட்டு ரெண்டாவது அவனுக்கு போய் இறக்கலான்னு கடைசியில் வந்துட்டோன்னே என் ஃபோனை என்ன பண்ணுறேன் குடு அப்படின்னு பிடிங்கிட்டு போயிடுச்சு. சரி கவலைப்பட வேணாம், நம்ம ஃபோனில் ப்ளே பண்ணுவோம். கொஞ்சம் லேக் அடிக்கும், அது கவலை. சரி கவலை வேணாம் நண்பா, கவலை வேணாம் உனக்கு இருக்கேன். இது கொஞ்சம் பழைய மாடல், இது கொஞ்சம் நல்லா இல்லை, இது குண்டாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல. இதான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் மாரி நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகே ஸ்பான் காரா? ஓகே ஸ்பான் கார். ஓகே நம்மளோட காரோட ரேட்டிங் வந்துட்டு 2.2. கொஞ்சம் நல்ல ரேட்டிங் தான் எடுத்துருக்கோம். எங்கள் கார் இதுவும் இங்கே இருக்குது என்டர். ஆனால் என் அக்கா ஃபோனே கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு, நம்மளோட ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் லேக் தான். இது 2 ஃபோனுக்கும் லேக் அடிச்சிச்சிங்க. எங்கே வா இந்த மார்க் போட்டு காமிக்கிறானோ டேய் காமிப்பானே, கண்டிப்பாக எங்கேயாச்சும் காமிப்பாங்க. நீங்கள் போய் இவனை பிக் பண்ணணும், நீ அங்கே போய் அவனை பிக் பண்ணணுன்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்று காமிக்கவே இல்லையே. சரி வாங்க நம்ம யதார்த்தமாக போக பதார்த்தமாக எவனாச்சும் கண்டிப்பாக கிடைப்பான், எடுத்துக்க வேண்டியது தான். பார்க்கலாம். இங்கே ஒருத்தனுக்கானுங்க 5 ரேட்டிங் 6 ரேட்டிங்ண்ணா சார். 2.2 சொன்னால் வரேன், 2.2க்கு கீழே சொன்னால் கண்டிப்பாக வரேன். அது ஓகே. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அக்கா கீழே டிவி டக்குன்னு ஆன் ஆச்சு. எங்கள் அம்மா போட்டு பட்டு போட்டாங்களா, இப்படி இன்னமும் காட்டேரி போன மாரி பட்டு போட்டாங்கன்னு போகுது. வேறு ஏற்றிட்டேனா? எப்படி ஏற்றினேன்? 1.1 ரேட்டிங் ஒருத்தன் கேட்டான், அவனை ஏற்றிட்டேன். ஏவாங்க கேட்டான், அவன் கேட்ட ரேட்டிங் எடுத்துட்டு போகலாம். 300 மீட்ரு எவ்வளோ தூரம்டா கேட்டிருக்க? ரொம்ப கிட்ட கேட்டிருக்கான். 300 மீட்ரு தான் இவ்வளோ கொஞ்சம் 300 மீட்ரு இவ்வளோ தூரம்லாம் இருக்குது. போக போக 6 ஸ்டார்லாம் 1 கிலோமீட்டருங்க கேட்பானுங்க. அது எப்படி கடை பாட போருமோ. சார் கவலைப்பாட நீங்கள் சொல்லுங்க, உங்கள் அழகாக கூப்பிட்டு போயிடுவேன். அந்த ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி ஒன்று சாவாமல் கூப்பிட்டு போகணும், அதை விட பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வண்டி ஓடணும் உங்களுக்கே தெரியும், லைசன்ஸ் இல்லை என்கிட்ட. ஏன்னாச்சும் போலீஸ் பார்த்துன்னு நீண்ணா உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லையாவா இறங்கி அப்படின்னு கேட்காதீங்க சார். சார் ஏதாச்சும் போலீஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆனால் என்கிட்ட வண்டியும் இல்லை. நான் வண்டியும் ஓட்ட மாட்டேன் சார், லைசன்ஸும் இல்லை சார். நான் வச்சுருக்கிறது ஒரு வாட்டர் சைக்கிள் தான் சார். நல்ல வேலை இப்படின்னா சைக்கிள்லாம் எவன்டா லைசன்ஸ் கேட்டது அப்படின்னுவான் போலீஸு. ஆனால் பிரச்சனை இல்லை. சார் இறங்கிக்கோங்க. உனக்கு அப்படியே அங்கே படந்து சக்கையை நிற்கணும். முட்டு பிளாங்க் எதுக்கு எனக்கு கொடுத்தான் தரல, என்ன காசு கொடுத்துருக்கான், எனக்கு காசு போதும். நான் மறுபடியும் அங்கேயே கேட்குறேன். சார் நான் வரீங்க? ஆனால் பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கானே. கண்டிப்பாக ஒரு 4.5 ஸ்டார் கேட்பான். சார் அன்னைக்கிட்ட 4.5 ஸ்டார்லாம் இல்லை. ஆளை காணும். ஆஹா இங்கே எதுவும் பூதம் நம்மள எதுவும் 4.9 ஸ்டாரா? இது நீ 5 ஸ்டாரே கேட்டிருக்கலாம், நான் அந்த சைடே வரல போட. ஓகே நம்ம வேறண்ணா அங்கே வரேன். சார் என்னங்க சார், எவ்வளோ ரேட்டிங் சார்? 5 ரேட்டிங்கா சார்? நல்ல சார் வரல
இல்லை சார் என்னோடய காரில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடா நாயே ஏன் 4.5 ஸ்டார் டேய் இது நான் இவனே ஏற்றிட்டு போயிடுவேன்டா அவன் 6 பணக்காரங்க போல இருக்கு உங்கள் பார்த்தீங்களா பேய் மீறி முடி வளர்த்து வச்சிருக்கான் என்ன பணக்காரனும் ஏன் இந்த மாரி முடி வளர்த்து வச்சுருக்கான்னு சத்தியமாக தரல 6.3 ரேட்டிங்க சார் நான் ரோல்ஸ் ரைஸ் எடுத்துன்னு வரேன் சார் அப்புறமேலே வெயிட் பண்ணி டேய் யாரை வந்துட்டு டேக்ஸிக்காரனா ஆள் இல்லைன்னு பார்க்குறியா ஓ ஏரியா பசங்க தான் அனுப்பிச்சி விட்ருவோம் வந்து அப்படியே குத்திடுவானுங்க தம்பி என்ன 5 ஸ்டாரா 5 ஸ்டார்னா அவனுக்கு மேலே குத்துவேன் 4.5 ஸ்டாரா நான் இருக்கிற 2.2 ஸ்டாருக்கு ஒரு 3.3 ஸ்டார் கூட கிடைக்க மாட்டேங்குது நான் 5.1 ஸ்டாரா டே 5.5 ஸ்டார் டேய் அளவுக்கு மீறி போகிறடா உன் எல்லையே 7.6னா இவன் யாரு சிஇஓனா கம்பெனி சிஇஓவா சார் என்ன சார் டாக்ஸியில் ஏறினீங்கன்னா அவன் இந்த சிஇஓனா ரொம்ப திமிரு நிறைய சிஇஓஸ்க்கலாம் ஏன்னா நான் நிறையா சிஇஓஸ் தான் சொல்கிறேன் எல்லா சிஇஓஸையும் சொல்லலை நான் ஏற்றுறேன் என்ன திரும்ப சொல்லுவோம் பாருங்களேன் இந்தமாரி வாட்டர் டாக்ஸிலலாம் நான் வரமாட்டேன் ரேட்டிங் கம்மியாக இருக்கேன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரு அங்கே ஒருத்தன் கிஞ்ச பன்னியரோடு இருக்கேன் அவன் கொஞ்சம் பிச்சைக்காரமாக தான் கேட்பான்னு நினைக்கிறேன் 3.8 இவனே 3.6 3.4 சார் ஒரு 2 ரேட்டிங் கம்மி பண்ணால் உங்களுக்கு கூட்டு 2.2 ஸ்டாரா தெய்வமே நான் இந்த தெருவு நாங்கள் வச்சுக்கணும் ரொம்ப கம்மியாக கேட்குறானுங்க இந்த தெருவு தான் நம்மளுக்கான தெருவின்மேல் இதான் நம்மளோட என்ன பொண்ணுங்களாக இருக்குங்க ஐயோ நம்மளுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகாது இது நம்ம சொல்லுது வேற நான் பொண்ணே நீங்கள் வருவியா மாட்டியா ஸ்மால் காரா டேய் கொன்னுருவேன் இதெல்லாம் ஸ்மால் காருன்னாத ஃபேமிலி ஃபேமிலியா என்னடா ஃபேமிலின்னா ஒரே பொண்ணுங்களாக இருக்குது ஒரு பையனே இல்லையா அப்போ அப்பா யாரா தரல அதை போய் ஃபேமிலின்றானுங்க 3.3 ஏம்மா நீ 2.2 கேட்டால் கூட கொடுத்துருவேன் இவனுங்க 2 ரேட்டிங் கம்மி பண்ண கொடுத்துருவானுங்க சரி கேட்டு பார்க்கலாம் இந்தமாரி வாட்டக்காரெல்லாம் வர முடியாதுன்னா மூக்குமே ஓகே ரொம்ப நேரம் சுற்றுந்துடலாம் அவனுங்களே காமிக்கிறானுங்க ஓகே ஃபேமிலி என்ன சொல்கிறானுங்கன்னு பார்ப்போம் ஓகே என்ன சொல்கிறானுங்க இன்னும் பிக்கப்பே பண்ணலையா ஃபேமிலியாக வரானுங்களா டேய் நாங்கள் பொண்ணு ஃபேமிலி இங்கே பையன் ஃபேமிலியா சாரி நான் இந்த டேய் 2 பாயிண்ட் ரேட்டிங் தான்டா கம்மியாயிருக்கு அதுக்கு ஏன்டா வரமாட்டேன்ற ஒரு வேளை அப்படி கரெக்டாக இருக்கணும் போல இருக்கு அங்கே நான் போய் முட்டிட்டேன் ஓ கம்பியா பேசாமல் இது வழியாக போகலாமா இது வழியாக விடக்கூடாது இந்த ஸ்பைட்ரு ஐயோ இது ஸ்பைட்ருங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்பைட்ருக்கு எனக்கு ஆகாதுங்க நான் போகிறேன்டா சாமி ஆள் ஒன்றுங்களா பாமி நான் போகிற வெளிச்சின்னு குறைச்சின்னு பார்க்குற உங்களுக்கு கண் தெரியும் எனக்கு தான் கண் தெரியுது பரவாயில்ல நான் போகிறேன்டா சாமி எனக்கும் ஸ்பைட்ருக்கும் ஆகாது நான் வரலடா இந்த ஆட்டத்துக்கே ஆளை விட்டுருங்கடா சாமி ஸ்பைட்ரு வேணா ஈன்னு வச்சு கொல்லான்னு போனால் ஸ்பைட்ரு மண்டைக்கு மேலே வந்து உட்கார பகுதியில் என் வாழ்க்கையிலே ஸ்பைட்ரு இவ்வளோ க்ளோஸாக இன்றைக்கி தானே பார்த்தேன் நான் பாஸை கூட க்ளோஸாக பார்த்துருக்கேன் பாஸை உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பைடருக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லுங்கள் எனக்கு பள்ளிக்கும் ஸ்பைடருக்கும் ஆகாது ஏன்னா என் வீட்லேயே ஒரு பள்ளி இருக்குது அது பேர் தான் என் அக்கா என் அக்காவுக்கும் ஸ்பைடர் வச்சு பள்ளி ஸ்பைடரை பார்த்தா ஆகாது ஆனால் இனிமேல் பள்ளியை பார்த்தா தான் இப்போ பயப்படுது ஏன்னா பள்ளி வந்துட்டு பாஞ்சிரும் திடீர்னு எப்போ வேணாலும் பாயும் அது ஏதோ கடிக்கிறதான பயம் ஏன்னா அது க்ரீப்பியாக இருக்கும் ஆனால் எங்கள் அக்கா ஸ்பைடராக இருந்தாலும் சரி தைரியமாக போயிட்டு இப்படி கையை வச்சே நசுக்கி ஸ்பைடர் கொண்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அது வச்சு விஷத்தை கக்கி கொண்டிருக்கோம் என்ன தைரியம்ப்பா தைரியசால் தான் போடுது ஓகே ஹேஸ்தோ இல்லை பக்கினி ஒன்ன லக்கி முக்கினி என்ன பண்ணாதுன்னு ஓகே நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் ஸ்டே கிட்ஸோட பிடிஎஸ் பாட்டு வராது ஆனால் ஸ்டே கிட்ஸோட பாடுவோம் சுகம் 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 நான் அந்த சுகம் பாட்டு நான் 1 ரேட்டிங் கம்மியாக சொல்கிறான்டா ஏன்னா ஃபேமிலி சைல்ட்
இஸ்மா அப்போடா மேடம்ங்க, அதுவும் ஷாப்பர். ஓ ஷாப்பிங் போக வந்தீங்களா? சரி வாங்க கூப்பிட்டு போகிறேன். ஹாயா ஹாய் ஹாயின்றாங்க. டேய் நீ எவ்வளோ ரேட்டிங் தான் சொல்லுவேன் ஃபேமிலினா? அது ஒருத்தனையே 1.9 ரேட்டிங்க. இந்த எத்தனை ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டாக இந்த இடம். கரெக்டாக இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது, அங்கே ஒரு மேடு மாரி என்னமோ இருக்குது. விட்டு ஏற்றிருக்கும். இந்த இடத்தையும் நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவனை ஏற்றுவோம். ஆனால் அவன் வந்து வழியே நான் மறந்துட்டனால இவங்கள விட்டு பேசாம அவங்களே போய் ஏற்றிடலாம். இந்த 1.2 ரேட்டிங் கரெக்டாக ஃபேமிலியா? ஃபேமிலின்னா சத்தியமாக முடியாது. ஃபேமிலி தாங்க. ஏன்னா அப்பா அம்மா சின்ன பையன் ஃபேமிலி தான். இப்போ தாண்டா கரெக்டாகவே ஒரு ஃபேமிலி இருக்குது. அது நான் ஃபுல் பொண்ணு ஃபேமிலி, இது என்ன ஃபுல் பையன் ஃபேமிலி. 6000 கிலோமீட்ரு வந்துடுறதுக்கு எனக்கு 8000 கொடுத்துருது. அப்போ இனிமேல் வரவன் போகிறவங்களாம் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள். ஓகே டாடா. 1.9 ரேட்டிங். அங்கே பார்த்த மாதிரி இவனும் கேட்குறேன் ஃபேமிலியா? சார் ஸ்மால் கேர்லாம் சொல்லாதீங்க சார். வாங்க சார் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சார், தைரியமாக வரலாம் சார். திஸ் இஸ் பிகினர் டாக்ஸி. பிகினர் டாக்ஸிலாம் வர மாட்டியா? ஏன் விட்டியே திருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான்லாம் வாட்டேன். நான் வல்லகமே என் பக்கம் திரும்ப. ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கூட, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த அது என்னது அந்த அது என்னது அச்சுமே வரல. நம்ம என்ன எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. யாழே ஏன் கட்டுப்படுத்துற நீ? ஃபேமிலி 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 ஒன்ல ஃபேமிலியா? ஒரு சிங்கிள் பசங்க அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி சிங்கிள் பசங்களாக நின்றுட்டு குட் ஜாப். இன்னும் நீ ஒருத்தனை தான் போதும். இங்கே தாங்க எனக்கு அந்த வே போட்டு காமிச்சிட்டு. இங்கே தான் போல இருக்கே. 8 கிலோமீட்ரு போகணும். வாங்க அங்கே போனால் நம்மளுக்கு இன்னொரு இதான் பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் நிற்கிது. சார் நீங்கள் எவ்வளோ 1.5 ரேட்டிங்க? முக்களை கொத்துவேன். நீ எவ்வளோ 1.1 ரேட்டிங்க? எல்லாம் பொண்ணுங்க. டேய் நான் ஒரு சிங்கிள் பாசன்னு தெரிஞ்சுட்டேன். நான் கற்பித்திருந்தே வரானுங்க. ஏன் இந்த பிட்ட காலம் உனக்கு? பிக்கப் அல்டி புடி ஐலஸா இங்கே வந்துச்சு. இப்போ பின்னாடி போகணுமா? ஓகே சுத்துது கண்ணாடி. இது 400 கிலோமீட்டர் கொண்டு போய் ஒன்றுமா? வேறு வழி இல்லை. நாட்டுக்கிழவியெல்லாம் 400 கிலோமீட்டர் இருக்குது. வேறு வழி இல்லைங்க. கஸ்டமர்னா சொல்கிறேன். ட்ரிஃப்டிங்லாம் அடிக்குமா இந்த வண்டி? ட்ரிஃப்ட்டுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டு ட்ரிஃப்ட்டு. ஏன்னா 100 வழி எக்ஸ்ட்ரா போட்டு தருது எக்கோ. பல்லாமக்கினி உள்ளுக்குள்ளே பூந்துன்னு போட்டு பல்லாமக்கினி வேணா சக்கி முக்கினி. எப்படி நான் வந்த ஸ்பீட்லேயே அந்த பொண்ணு தெரிஞ்சிருந்துக்கும். இனிமேல் இந்த டாக்ஸியில் தான் எல்லாரும் போகணும். போனால் கண்டிப்பாக லங்ஸு குடல் நல்லா பிரித்து எடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக தானே. ஓகே நம்மளுக்கு இந்த வண்டி தான் வீடு மாரி போல இருக்கு. ஏன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு வண்டியோட டிக்கி திறக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸ்பைடரே போங்க. நான் வந்துட்டு என் ரூம்லேருந்து அக்கா ரூமுக்கே பயத்தில் தெரிச்சு வச்சு ஓடி வந்துட்டேன். அந்த ஸ்பைடராவது இனிமேல் ஒயிட்ராவது வேணவே வேணாம்டா. நேற்று தான் எங்கள் அக்கா ஒரு 8 கால் பூச்சி கொண்டுச்சேன். இப்போ பார்த்துக்கோங்க எங்கள் அக்கா இவ்வளோ பெரிய ஆளுன்னு பூச்சி கொள்கிற. இன்னும் எங்கள் அக்காவை கூப்பிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் பூச்சி இருக்கா? எங்கள் அக்காவை கூப்பிடுங்க. டேனே ஏம்மா போய்க்கோ. கரெக்ட் பார்க்கிங் தான். கரெக்ட் பார்க். அங்கே ஃபேமிலியா? டே கம்மியாகிட்டாலே ஃபேமிலி ட்ரிப் தான். கம்மியானாலே ஃபேமிலி ட்ரிப் தான். இனிமேல் சரி எல்லாரும் இனிமேல் ரேட்டிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரேட்டிங் நம்மளுக்கு இனிமேல்? ரேட்டிங் 1 ரேட்டிங் தான் அங்கே தருது. 1.1 ரேட்டிங் தான் இங்கே எக்கோ தருது. எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்குது? குட் லக்கு. கிரேட் ட்ரைவ் கிரேட் என்னமோ கொடுத்துருக்கு. என்னமோ கொடுத்துருக்குங்க. என்ன கால் சிம்பிள் தரல. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன டெலிபோர்ட்
ஆஃபீஸ் பில்டு பண்ணுமா? நம்ம புது கார் வாங்கலாமா பேசாமல்? வந்துட்டேன்னு சொல்லு. ரூட்ஸ் ரைட்ஸ் தான். ஏமா இந்த கார் ரேட்டிங் என்னடா இந்த காருக்கு மட்டும் பக்கத்தில் போகக்கூடாது? ஃபெராரி, லம்போர்கினி இந்த கார்லாம் வேணுங்க, ரொம்ப பிடிக்கும். சரி தம்பி, நான் கார் வேணும், வாங்கி கொடு. வியூ காரா? ஓகே, இப்போ இந்த கார் வாங்குவோமா கேஸ்? என்னடா நம்ம ஆல்ரெடி இந்த கார் வாங்கிட்டோம். நியூ கார். ரேட்டிங் 8 ரேட்டிங். இந்த கார் அன்லாக் பண்ண முடியாது. இங்கே 8 ரேட்டிங்க, மொத்தம் 8 ரேட்டிங்கு. ரேட்டிங் 6 எனக்கு பெருசுங்க. அவங்க ஒரு மொத்தம் 2 ரேட்டிங் கேட்குறான். அவன் நல்லா பெரிய கார் வேலைங்க. இதில் போனால் சூப்பராக இருக்குங்க. சரி தம்பி, வியூ கார் என்ன அழகான கார் கூப்பிட்டு போ. லக்கி காரா? இது என்ன லக்கீஸ் கார்? இந்த கார் நல்லா கலர். எவ்வளோ? 8 ரேட்டிங்கா? சார் இந்த கார் வந்துட்டு என்ன காசு கொடுக்க மாட்டான். பேக். ஐயோ, ஃபுல் பேக் கொடுத்துட்டோன்னா நம்ம நியூ கார் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? நம்ம நியூ கார் கொடுப்போம். நியூ கார்ஸ் இது மட்டும்தான் நியூ கார். நியூ காருன்னா அதை லக்கியில் தான் இங்கே ஒருத்தன் பக்கி மாரி எனக்கு வாங்க முடியாமல் நிற்கிட்டு இருக்கான். ஒரு வேளை இவன் ஏன் வாங்க முடியும் எனக்கு சத்தியமாக தரல. நம்ம கீழே ஆஃபீஸ் இது நான் ஆஃபீஸ்க்கு வாங்குற காரா? ஜிபி பெரிய கார்னா இந்த கார் ஃபேமிலி. இந்த இடத்துலாம் கார் யார் கார்? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு உண்மையான காரை விடும் போல இது போய் பண்ண முடியல. இது ரிப்பேர் யார் காரா இது? சரி ஓப்பன். என்னடா? ஓகே சார், எனக்கு நான் வந்த இடத்துக்கே வந்துடுற மாதிரி இருக்கு. ஆட டேய் மண்டையா, எனக்கு கார் வேணும். ஓகே, ஹவு டு யூ சேல் கார்ஸ்? பை மோர் கார். தேங்க்ஸ். நான் பை பண்ணுவோம். ஓகே, இது சொல்லுவோம். லெட்ஸ் கோ. இப்போ எனக்கு கார் பை பண்ணும். என்னடா என் காருக்கு கலர் அடித்து அழகு பார்க்க சொல்லுது இது? ஏம்மா, என் காருக்கு அழகு அடிச்சு நான் அழகுலாம் பார்க்க போகிறது இல்லை. என் காரை நான் வந்துட்டு புது கார் வாங்க போகிறேன். புது கார் வாங்குறா? நான் பார்த்தா என்ன என்ன பார்த்தா நான் புது கார் வாங்க முடியாத மாதிரியா இருக்கு. நான்லாம் கார் சேல் கார் இதுன்னு. ஐயோ ஏம்மா, என் காரில் ஒன்று சேல் பண்ணி போடாதம்மா. ஓகே, பை மோர் கார். ஓகே, அப்போ இந்த இடத்துக்கு தான் வரேன். இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நீ கட்சியில் கார் வாங்கிக்கணும், வர வழி இல்லை. கார் ஷாப். ஆல் கார் எனக்கு எல்லா காரும் காமி. ஓகே, 2.2 எல்லாம் 2.2. எனக்கு இந்த 3 ஆஃபீஸ் லெவல் 1. ஓ, நம்ம ஆஃபீஸ் இது ஆஃபீஸில். அப்போ நம்ம ஆஃபீஸ் கட்டினா தான் என்ன கொடுப்பாங்க? ஆஃபீஸ் லெவல் 2 போனால் இதோ கட்டுறேன் ஆஃபீஸு. எங்கடா? என்ன ஆஃபீஸ் கட்ட முடியாதுன்னு வச்சுருந்தியா? நான் கட்டுவேன், பார்க்குறியா? நான் 5K 11K 12K இப்போ கட்டுறேன். இது 2K. ஆனால் அதை விட என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் கோ. ஓ, அன்லாக் 3 கார்ஸ். டெலிபோர்ட்ரா? டேய், இதான் என் ஆஃபீஸா? டேய், நான் கார் வாங்க டெலிபோர்ட் கொடுத்தேன்டா. நான் கூட இல்லையே. நம்ம கார் வாங்க போகிற இடம் இவ்வளோ கேவலமாக இருக்காதுன்னு வச்சா ஆஃபீஸ் தான் இவ்வளோ கேவலமாக இருக்கு போல இருக்கு. ஆல் கார்ஸ். கார் வாங்கணும். கார் 3.3 ரேட்டிங்ஸ் 400. இது மட்டும்தான். அதுவும் இல்லையா? 400 அதுவும் இல்லையா? எல்லாம் கரும்புச்ச காராக தான் இருக்குது. இந்த கார் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் அந்த காரையும் வாங்கிக்கிறேன். ஆனால் இது காசு வேணும். அதெல்லாம் பார்ட் 2 தான் பார்க்க முடியும். பார்ட் 2 இவ்வளோ காசு ஆஃப்லைனில் வேண்டி வச்சா தான் உண்டு. 400 தான் கேட்குறேன். அந்த இப்போ 8000 குத்த மாரி எல்லாம் 8000 குத்தா நல்லா தான் இருக்கும். சரி வாங்க, ஒரே ஒரு சவாரி போயிட்டு வந்துடலாம். இது அந்த மீனாட்சி, அது மீனாட்சியா அது அந்த படத்தில் வர மாரி அவர் காலையில் டாக்ஸி, அதாவது சவாரி போயிட்டு வர அந்த மாரி நம்மளும் சவாரி போயிட்டு வருவோம். வேறு வழி இல்லை. ஓகே வாங்க. ஓ, நான் முதல்ல ஒரு இடத்த இச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஆஃபீஸ் போல. ஐயோ, தெரியாமல் இச்சு நம்மளே அசிங்கப்பட்டுக்கிட்டுமா. ஸ்பான் கார்.
ஏக்கோ என்ன கார் வேணுமா? நீ 2.3 சொல்கிறேன், உனக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன். ஏக்கோ எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் வேணும், ஒரே ஒரு மண்டை மட்டும் வேணும். டேய் ஆக்சிடென்ட் நான் பண்ணிட்டு போகிறேன் டேய். ஆனால் என் வாழ்க்கையில் கரெக்டான ஆக்சிடென்ட் இன்றைக்கி தான் கேமில் நடந்திருக்கு. எல்லா ஆக்சிடென்ட்டும் நான் போய் விடுறது தான். எல்லா ஆக்சிடென்ட்டும் நான் போய் விட்டால் தான் எல்லா ஆக்சிடென்ட்டும் நடக்கும். ஃபேமிலி இட்டிங் டு த ஃபேமிலி ஐ லைக் 1 கிலோமீட்டரா போன மாதிரி தான். நான் சார் இது என்ன பாய், அவன் என்ன பையனா? வானவெளி நண்பர்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாங்க. அங்கே ஒருத்தன் தனியாக நிற்கிறான். சார் எவ்வளோ ரேட்டிங் சார்? கொஞ்சம் ரேட்டிங் கம்மி. 10.10 ரேட்டிங், 2.2 ரேட்டிங். விட்டி ஏத்துடா அவனை. 10.10 ரேட்டிங்மே ஜூன்ட்டு 6.1 ரேட்டிங் தலை. உன்னை விட மாட்டேன். நீ 4 ரேட்டிங் மட்டும் கம்மி பண்ணி நான் உனக்கு ஃப்ரீயாகவே உனக்கு கூப்பிட்டு போகிறேன். இல்லை தலை நீ வா, உன ஃப்ரீ. டேய் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மணி 12:13. அந்த ஒரு நிமிஷம் இப்போ எனக்கு மட்டும் டைம் ட்ராவல் பண்ணி கடை பின்னாடி போகிற மாதிரி குத்துந்தாரு. போய் அழகாக பாண்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பேன். சரி அது உள்ளே பாண்டு 13 ஆயிடுச்சா? சரி பாய். ஏன்னா பின்னாடி போயிட்டு முன்னாடி வரேன். இப்போ வீடியோ அடிக்கணும்னு பார்த்தா பின்னாடி போயிட்டு முன்னாடி வரேன். சரி பாய்.